சிஎம் விஜய் அண்ணா நீங்க இப்படி மாசா பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ற மாதிரி வந்து பேசினாரோ, இப்ப பேசுனதுல கொஞ்சம் டயலாக்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு நல்லா பேசியிருக்காப்புல. மக்கள் வந்து கவர்ச்சியை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. கவர்ச்சினா என்ன, சரி அதை விடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கவர்ச்சினா நீங்க நினைக்கிற கவர்ச்சியை வந்து நாங்க சொல்லவே இல்லை. நாங்க சொன்ன கவர்ச்சி என்னன்னா திரை கவர்ச்சியை தான் நாங்க சொன்னோம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து தற்குறின்னு சொல்லாதீங்க, வாயில ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க வாயில என்ன வந்துடும்? கெட்ட வார்த்தை வந்துருமா? இதே மாதிரி தான் வந்து கெட்ட வார்த்தை பேசி ஒருத்தர் வந்து வீடியோ போட்டாரு, அவரை நல்லா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு முதலமைச்சராக இருக்க நீங்களே வந்து இப்படி வாயில் ஏதாவது வந்துரும்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்க. இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் தெரியுமா? இது தவறான எடுத்துக்காட்டுன்னு தெரியுமா? ஆல்ரெடி தாவேகவினர் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க, குடும்பத்தை பத்தி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. இப்படி நீங்க சொல்றதுனால நீங்க பூஸ்டப் பண்ற மாதிரி இருக்கு. முதலமைச்சரா இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அடுத்து சட்டம் ஒழுங்கும் போதைப் பொருளை பத்தி வந்து நீங்க பேசியிருந்தீங்க. இப்ப சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அது உங்க கையில தான் இருக்கு. ஒரே நாள்ல போதைப் பொருளை ஒழிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒழிக்க முடியும். அதையே நீங்க பண்ண மாட்டீங்க. அடுத்து பொய் சொல்லி ஏமாத்தி நான் அரசியல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தீங்க. நீங்க பொய் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அதாவது 200 யூனிட் மின்சாரம் வந்து நான் இலவசமா தருவேன் அப்படி சொல்லியிருந்தீங்க. அதை நீங்க பண்ணவே இல்லை. அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து சொல்லியிருந்தீங்க. அதையும் வந்து நீங்க வந்து மாத்தி ஏமாத்தி தான் நீங்க பண்ணிருக்கீங்க. டிஎம்கே எப்படி வந்து கொத்தடிமைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க பேசி பேசி நல்லா மேனிபுலேட் பண்ணி நீங்களும் வந்து நிறைய கொத்தடிமைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் லாஸ்ட் 5 செகண்ட் மட்டும் தான் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு. மற்ற ஃபுல் ஸ்பீச்சும் பார்த்தோம்னா ஒரு 19 நிமிஷத்துக்கு திமுக 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 தான் பேசியிருக்காங்க. இந்த நன்றிக்கு நீங்க பொதுக்கூட்டம்லாம் போட்டிருக்க தேவையே கிடையாது. எப்பயும் போல எக்ஸ் தளத்துல ஒரு ட்விட் போட்டிருந்தாலே போதும்.